அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முறைப்படுத்தப்பட்ட பயணங்கள். அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள், அரஃபா தினத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்தபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பின்னால் ஒட்டகத்தை அடித்து விரட்டக்கூடிய கடும் அதட்டல் சப்தத்தையும் ஒட்டகம் அலறுவதையும் செவியுற்றார்கள். உடனே சைகை செய்து, மக்களே அமைதியை கடைபிடியுங்கள், நன்மை என்பது விரைவதிலோ விரட்டுவதிலோ இல்லை என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1671 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பயணம் என்பது முறையாக அமைய வேண்டும். ஒரு இடத்திற்கு புறப்படுவதற்கு முன்பாகவே நாம் சென்றடைய வேண்டிய இலக்கை அடைவதற்குண்டான கால அவகாசங்களை அறிந்து வைத்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல் நம்முடைய பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தை அடைகின்ற ஒரு சூழ்நிலையிலே சரியான முறையிலே நம்முடைய பயணம் அமையப்பெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் நம்முடைய இடத்திலே இருந்து நாம் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு செல்வது வரைக்கும் உண்டான தொலைதூரம், அதற்கு உண்டான கால அவகாசங்கள், இதையெல்லாம் கணித்து அதற்கு ஏற்றால் போல் சற்று முன்பாகவே அந்த பயணத்தை அமைத்து கொண்டு எத்தனை மணி நேரத்திற்குள்ளே நாம் இருக்க வேண்டுமோ அதற்கு முன்பாகவே நாம் அந்த இடத்திலே இருந்து நம்மை ஆசுவாசப்படுத்தி கொள்ள வேண்டும். பயணங்கள் என்பது இப்படித்தான் அமையப்பெற வேண்டும். குறிப்பிட்ட எல்லையை அடைவதற்கு குறுகிய நேரத்திலே நாம் முறையற்ற வகையிலே பயணித்து போனால் அந்த பயணம் பல விபத்துக்களுக்கு வழிவகுத்துவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நமக்கும் சிரமம், நம் குடும்பத்தினருக்கும் சிரமம், நம்மை சார்ந்தவர்களுக்கும் சிரமம், இப்படி பல்வேறு வகையான சிரமங்களுக்கு ஆட்படுவதை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி பயண விஷயங்களிலே முறையாக நடந்து கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய பொக்கிஷம். அதை பயனுள்ளதாக அமைத்து கொள்ள வேண்டியது நம்முடைய தலையான கடமை. அதை விட்டுவிட்டு அற்ப சுகத்திற்காக அதிவேகமாக அதிவிரைவாக வாகனங்களை இயக்குவது, அது 2 சக்கர வாகனங்களாக இருந்தாலும் சரி, 4 சக்கர வாகனங்களாக இருந்தாலும் சரி, அவைகளை அதிவேகத்திலே இயக்குவதன் மூலமாக அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகள், பல்வேறு விதமான சிரமங்கள், இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய பயணங்கள் அமையப்பெற வேண்டும். அதுதான் நாம் சரியான சாமர்த்தியத்திற்கு உண்டான நிலைப்பாட்டை எடுத்து கொண்டவர்கள் என்பதற்கு உண்டான ஒரு காரணமாக அமையும். ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட ஒரு வாரத்தை சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு அதற்காக வேண்டியே பயன்படுத்துவதற்காக வேண்டி உபதேசங்கள் செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு அது சார்ந்த பிரசுரங்கள் விநியோகிக்கப்படுகிறது. சாலை விபத்துக்களை கட்டுப்படுத்த என்னென்ன எல்லாம் தேவைப்படுமோ அதையெல்லாம் முறையாக ஒவ்வொரு அரசும் செய்கிறது. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய நாம் தான் இந்த விஷயத்திலே மிகவும் கவனக்குறைவாக இருந்து விடுகிறோம். இதன் மூலமாக நம்முடைய குடும்ப ரீதியாக, நம்முடைய வாழ்க்கை ரீதியான பல்வேறு விதமான இழப்புகளுக்கு ஆளாகி விடுகிறோம். எனவே நாம் செல்லக்கூடிய அந்த பயணம் என்பது முறைப்படுத்தப்பட்ட பயணமாக, சரிப்படுத்தப்பட்ட பயணமாக, சரியான திட்டமிடப்பட்ட பயணமாக அமைய வேண்டும். அப்படி அமைந்தால்தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை சிறப்பான முறையிலே அமைவதற்கு உண்டான காரணமாக இருக்க முடியும். எல்லாமல்ல அல்லாஹு தாலா முறைப்படுத்தப்பட்ட பயணங்களை பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள்புரிவானாக. விபத்துக்களை விட்டு எல்லா மக்களையும் பாதுகாத்து அருள்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.